Disclaimer. வெல்கம் டு வழங்கும் பை பாஸ். சார் இவர் வேலை ஆரம்பிச்சாரா சார்? வேற ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? இயந்திர பிரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரதமர் இல்ல இது நானே சொல்றேன். பரிதாபங்கள் அப்படிங்கிற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நாளா சொல்லிக்கிறேன், நீங்க பண்றதே கிடையாது. அகம் டிவி வழியே அகத்திற்குள். என்னடா தம்பி பிராக்டிக்ஸா? ஆமாண்ணா ப்ராஜெக்ட்ஸ்ண்ணா. லப்பர் பாலா காருக்கு பாலா? என்ன பாண்ட் நீங்களே கண்டுபிடிங்க. என்னடா குட் பண்ணி வச்சிட்ட? போற பால பாத்துக்கிறேன். சளி பிடிச்சுன்னு இருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லை. உன்னை தவிர என் வாயால நான் எதையும் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எனக்கு பிச்சு மட்டும் கொஞ்சம் ஹையா போதும். இந்த மேடம் சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண போதும். ஓகே. லண்டன்ல என் ஃப்ரெண்டு ஒருத்த கருவாட்டு கடை வச்சிருக்கான். அந்த கருவாடை கூவி கூவி விக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தான். ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. நான் வேணா அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டேன். பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கான். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. ஒரு பேப்பரும் பேனாவை ஏற்பாடு பண்ணு. சொல்லுமா, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாமே. நான் 5 அண்டத்துக்குள்ளயோ ஒரு பொண்ணு பேருன்னு சொல்லணும். ரம்யா. ரம்யாவா? ஏண்டா 3 வருஷம் அது கல்யாணம் ஆகி உன் கூட ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பேர் சொல்லாம எவ்வளவு ரம்யா பேர் சொல்ற? ரம்யா பேர் சொல்ற? என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. என்னங்க? ஏப்பா என்ன ரொம்ப நேரமா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அழகா இருக்குல்ல? ஆமா அழகா இருக்கு. அந்த மலை மேல என்ன இருக்கும்? ஒப்பும்பார் உட்கார்ந்து வாட சுட்டு இருக்கா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி. வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியில் சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க சரி. ஏய் இருடி, சும்மா பூனை மாதிரி வந்து வந்து அவன் கணத்தை நக்கி வச்சுட்டு போயிடுற. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க? எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் கொண்டா வைப்பாரு. அது கிடையாது, நீ போடு. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? டேய் அங்க பாருடா உன்னோட ஃபேமிலி. ஏய் மச்சான், வாங்க வீட்டுக்கு வாங்க. என்ன இங்கே இருக்கு? உன் தம்பி தானடி கூப்பிடு வீட்டுக்கு. என்னடி இது பண்ற? என்னங்கடா எங்களெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள அவ்வளவு கேவலமா இருக்கா? டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. உன் ஃப்ரெண்டோட புருஷன் துரத்திட்டு வரான்டி. என்ன துரத்துறீங்க? அது அவங்கிட்டே கேளுமா. என்னாச்சு? எதுவுமே இல்லடி. உன் பேர் என்ன? ஷாலி பிரிசிலா. உன்னை எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? ஷாலின்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தாண்டி அவன் பொண்டாட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கூப்பிட்டேன். அதுக்கு போய் துரத்துறான்டி. என்ன ஐஷுன்னு கூப்பிட்டியா? எல்லாரும் ஐஸ்வர்யாவா ஐஷு ஐஷுன்னு கூப்பிடுறாங்களே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரியான்னு கூப்பிட்டேன். அதுக்கு துரத்துறான் பைத்தியக்காரன். பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க போயிருங்க. இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே ஓகேவா? எதுக்கு பேச மாட்டேன்னு கூட கேட்க மாட்டியா? நீ என்ன டெசிஷன் எடுத்தாலும் 10 தடவை யோசிச்சு தான் எடுத்திருப்ப. அதுவும் இல்லாமல் உன் டெசிஷன் எப்பவுமே கரெக்டாக இருக்கும் நான் நம்புறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி.
சரி, கிரேட் பிரேக் த்ரூ, கங்க்ராட்ஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். எவ்வளவு நேரம் நீ சமைச்சுக்கிட்டே இருப்ப? 2 மணி நேரமா குக் பண்றடி, பசிக்குது. என்ன நீ இப்படி பண்ற? அறிவே இல்ல. இல்லடா, 2 மணி நேரம் ஆச்சு, அதுக்குதான் கேட்டேன். ஏன்னா சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறு குறு குறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. பாஸ், நாங்க தான் மாறு வேஷத்துல இருக்கோமே. என்னடா மாறு வேஷம்? இதோ பாருங்க பாஸ். இங்க பாருங்க பாஸ். அடா பாவிகளா, மீசையும் மருவும் வச்சா அது மாறு வேஷமாடா? மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. அண்ணா, ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா. பாரு. என்ன அதான் ஜர்க்கா. நன்றி, வணக்கம்.